ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்திருக்கு. காலையில் வந்த ப்ரொமோனும் விஜே போகிறது கம்மூர் பற்றின விஷயங்கள் தான். டாஸ்க் 2 டிக்கெட்டு ஃபினால ஓடுது. இப்போ ப்ரொமோட்டும் டாஸ்க் 2 ஓடுது தான். அதில் கம்மூர்தினும் விஜே போகிறதும் பயங்கரமாக மோதிக்கிற விஷயங்களும் அவங்க அழுகுறாங்க. அதில் ஒன்று நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். அவங்க அழும்போது பக்கத்தில் அரோரா அழுகுறாங்க. ஆக்சுவலாக பார்வதி அரோராவுக்கு பிடிக்காது. அந்த அரோராவே அழுகுறாங்க. அவங்களோட அந்த அழுகையை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பாங்க கமருதினால அப்படின்ற விஷயங்கள் தான் இங்கே வந்து வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது ஒருத்தங்க மேலே நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆசை வச்சு அன்பை வச்சு கடைசியில் அவங்க நம்மளவே அந்த வீக்னஸை யூஸ் பண்ணி அசிங்கப்படுத்தும் போது ஒரு ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுமையானது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக சிரிக்கிற மாதிரி ரெண்டு பேர் அந்த ப்ரோமோ ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அவங்க இப்படி அப்படி நெஞ்சில் இப்படி தட்டுறாங்க. உடனே இவருக்கு புஷ்ஷுன்னு ஏறுது. சரிங்களா? அப்போ வந்து அவர் கத்துறாரு, யார் நீ ஏன் மேலே கை வைக்கிறதுக்கு யாருன்னு கத்துறாரு. அப்போ கமருதீனை வந்து தடுக்கிறாரு சபரி. விட்றா அப்படின்றாரு. உடனே பார்வதியோட பாக்ஸை வந்து அப்படி தள்ளுறாரு. அப்போ சபரி திட்டுறாரு, ஏன்டா என்னடா கேம் இது அப்படி திட்டுறாரு. அப்புறம் கமருதீன் வந்துட்டு ஏன்டா அவன் என் மேலே கை வைக்கிறா அப்படின்னு கத்துறாரு. அப்புறம் பார்வதி வந்து நீ வந்து கை வைக்கலையா, இது ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு கமருதீன் சொல்கிறாங்க. யார் சீப்புன்னு சொல்லிட்டு திரும்ப சண்டைக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் வந்து நீ யார்டா முதல்ல அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து மேலே எப்படி கை வைக்க வரும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிக்க போகிற மாதிரி எகிர்றாப்பில். ஏன் நீ யார்ட்டு என்னை கேள்வி கேட்கறதுக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் விஜய் பார்வதி வந்து நீ வைக்காததா அப்படின்றாங்க. இவர் வந்து அந்த கை இப்படி வச்சாங்க, அதுக்கு அப்பாலஜி கேட்டே ஆகணும், நான் விட மாட்டேன் அப்படின்போது இவங்க சொல்லிடுறாங்க அப்பாலஜியெல்லாம் கேட்கவே முடியாது, நீ என்ன வேணாலும் படிக்க அப்படின்போது அந்த பக்கம் பாக்ஸ் இருக்குது, அது 8 ஒன்று விட்றாரு. பயங்கரமாக இருக்குது. அப்புறம் வந்து இவங்க போய் கோவத்தில் வந்து சண்டை போடுறாங்க, இப்படி தள்ளுற அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் என்னடா அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே அழுகிற மாதிரி இருக்குது. திவ்யா பக்கத்தில் அரோரா இவங்களாம் வந்து அப்படியே இது ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்குது. நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அங்கே அவங்க எல்லோரும் பண்ணுறதை அவங்க வச்சு இது பண்ணும்போது கமருதீன் மேலே தெரியுது. அதாவது அவர் வந்து சுருன்னு ஏறிச்சுன்னா ஒரு வேலை பண்ணார் பார்த்தீங்களா, அது கிளியர் கட்டாக தெரியுது. அதாவது நான் முதல்ல சொல்கிறது தான், கமருதீன் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இன்னும் 3 வாரம் தான். அந்த 3 வாரத்தில் அவரால் என்னென்ன அவரே டேமேஜ் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் உண்மை. ஏன்னா எல்லோரும் இத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்க, வெறும் 9 பேர் தான் உள்ளே இருக்காங்க. கிட்டத்தட்ட முதல் வரும்போது 20 பேர் வந்தாங்களா, அதுக்கப்புறம் 4 பேர், இவ்வளோ பேரில் 9 பேர் வந்திருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த 9 பேர்லேயும் டாப் 5ல் வரணும் கமருதீன்ற மாதிரி ஒரு அளவுக்கு இப்போ வந்த ஒரு ஆள். மற்றவங்க டார்கெட் பண்ணி இவருக்கு ஓட்டு கம்மியாகுதா அப்படி கிடையாது. சரி, மற்றவங்க கூட சண்டை போடுறதால பிரச்சனை வந்து அதுவும் கிடையாது. என்னென்னா இவரே வந்து மண்ணை வந்து மண்டையில் போட்டுக்கிறார். அதுவும் அந்த கோவம் வந்து அவர் போகிற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அது வார்த்தையாக இருந்தாலும் சரி, அவர் விளையாட இருந்த விதமாக இருந்தாலும் சரி, அவர் நடந்துக்கிற விதங்கள் எல்லாமே ஆட்டிடியூட் எல்லாமே டோட்டலாக வந்து மோசமாக இருக்குது. தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் எப்போது டிக்கெட்டு ஃபினால் டைமில் வந்து பண்ணிகிட்ருக்காரு. பார்வதி அதாவது ஃபஸ்ட்டு ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க, பார்வதி கிட்டே போய் பண்ணது அது ஒரு கேம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே பாருங்களேன், ஃபஸ்ட்டு பார்வதியை அட்டாக் பண்ணுவார். போன தலை டாஸ்க்கை பாருங்கள், அந்த பலூன் உடைக்கும் போது அவர் தான் போய் ஃபஸ்ட்டு உடச்சிருப்பார். அதுக்கு முன்னாடி டாஸ்க்லேயும் வந்து பார்வதி போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணியிருப்பார். இதனால தான் வந்து பார்வதி வந்து நிறைய இடங்களில் கேட்டிருப்பாங்க. இப்பயும் அதே விஷயங்கள் தான் பண்ணுறாரு. அதை ஏன் திரும்ப தொடர்ச்சியாக பண்ண, ஏன்னா அவங்க ஒரு வீக் டார்கெட். அது ஒரு பக்கம் கேம் ஆஸ் பர் கேம் அப்படின்னு வச்சா வீக் டார்கெட், அதனால தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் எப்பயுமே அதை பண்ணுறாரு. வீக் டார்கெட்டாக ஒரு வாட்டி பண்ணலாம் சரி, அப்போ நீங்கள் வந்து உண்மையிலே வந்து ஸ்ட்ராங்கான ஆளுன்னா நீங்கள் யார்கிட்ட காம்படிட் பண்ணணும், அவங்ககிட்ட பண்ணணும். இங்கேயும் வந்து இவ்வளோ அக்ரெஷனாக வந்து 8 உதைக்கிறதா எந்த விதத்தில் நியாயம் தெரியல. அந்த சேரை வந்து 8 உதைக்கும் போது நம்ம விஜய் சேதுபதி ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்கணும், அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அது தப்பு இல்லையா, நீங்கள் பேசுகிறது ஓகே உங்களோட பர்சனல், அந்த மாதிரி சேரை 8 உதைக்கிறது எப்படி அது எப்படி பண்ணலாம் நீங்கன்னு கேட்டிருக்கணும். இல்லை செருப்பு தூக்கி வந்துட்டு விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக வந்து அரோரா கிட்ட இருக்கும்போது ரூத்லெஸ்ன்னு சொல்லி அந்த செருப்பு தூக்கி போட்டுருப்பார் பார்த்தீங்களா, அப்போயாவது ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்கணும் விஜய் சேதுபதி. அதை கொடுக்கல. இப்போ என்ன ஆகிடுச்சு, ஒரு பக்கம் அந்த இதை தள்ளி விடுறாரு, ஒரு பக்கம் அந்த திரும்ப எடுத்து வச்சுப்பாங்க பொழுது அப்போ 8 ஒன்று விட்றாரு. ஏன் அந்த 8 வருது, அப்போ என்ன அர்த்தம், பார்வதி 8 வதைக்கிறதுக்கு வராரு அவர், இது எப்படி வந்துட்டு இதை வந்து. ஆனால் எல்லாருமே கேட்குறாங்க, அது மட்டும் ஒரு விஷயம் நடக்குது. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லாருமே கேட்குறாங்க, அவரை வந்து தடுக்கிறாங்க, கமருதீன் தடுக்கிறாங்க. பயங்கரமாக வந்துட்டு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இதை யார் தடுக்கணும்னா வினோத் தடுக்கணும் கமருதீன். வினோத்தை தடுத்தால் தான் கமருதீன் வந்து அடங்க வைப்பல, மற்றவங்களாம் தடுத்தாலும் அடங்க போகிறது கிடையாது. ஆனால் ரொம்ப பாவங்க அந்த பொண்ணு, மனதளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி, பேர் எடுத்த விதத்துலையும் சரி சமூகத்துலேயும் சரி எவ்வளோ தான் அடி வாங்குவாங்கன்னு தெரியல. இன்னும் காலையிலே சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.